தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுவும் வான்பரப்பை இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் மூடிட்டாங்க. எது வரையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வரையுமே எல்லா இடங்களுமே மூடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே இப்போ பரபரப்பாயிட்டாங்க. ஈரானும் மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் மூடிட்டாங்க. ஏன்னா போர் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சமிக்கை. இது இல்லாமல் தாக்குதலும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம், ட்ரம்ப்புடைய பேச்சில் சமாதானம் வரக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒவ்வொரு தடவையும் மிரட்டிட்டு இருக்காரு, உருட்டிட்டு இருக்காருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போருக்கான நிலைமை ரொம்ப நெருங்கிருச்சு. ஏன்னா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேலே ட்ரம்ப்புக்கு டைம் கொடுத்துட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, போர் செய்யறதுக்கு தேவையான ஆயுதங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பாங்க. இது ஈரானுக்கு நல்லது இல்லை, சண்டை தான் அப்படின்னா நம்ம இப்போவே சண்டை போட்டுருணும் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு ஈரான் வந்துட்டாங்க. ஏற்கனவே 48 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா IRGC-லேருந்து நம்ம போர் ஆரம்பிக்கிறதா சிறப்புன்னு சொல்லிட்டு அவங்களே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேச்சுவார்த்தைக்கே இவங்க போல முதல் தடவை பேச்சுவார்த்தையோடைய தோல்வியோடய நிற்கிதோ தவிர பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கெஞ்சினா கூட போல. அதை பெசக்சியான் அவர்கள் அவருடைய போஸ்ட்லையும் தெரிவிச்சிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தா அராச்சி அவர்கள் ரஷ்யாவில் போய் புட்டின்ட்ட நேரடியாகவே அதை சொல்லியிருக்காரு. புட்டினும் அவர்கள் சிரிக்கிறாங்க. அதுக்கு அதை கேட்டுட்டு அமெரிக்கா கெஞ்சுறாங்கன்னு சொல்கிறத கேட்டுட்டு சிரிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குது. இப்போ நேற்றுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரானு நீங்கள் என்ன பண்ணுங்க, பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தால் எங்கள்கிட்ட யுரேனியம் பற்றியே பேசாதீங்க, எங்களுடைய அணு ஆயுதத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் நாங்கள் 5 வருஷம் தயாரிக்கல, இல்லை குறைச்சிக்கிறோம், அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், கையெழுத்து போட்டு தரோம்னு பேசிட்டு இருந்த ஈரான் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இனிமேல் அதை விட்டு கொடுக்கறதா தயாராக இல்லை. அது எங்களுடைய அறிவுக்கு கிடைச்ச பரிசு. நாங்கள் கஷ்டப்பட்டு தயாரித்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே யுரேனியம் என்ரிச் பண்ணுறீங்களே, அப்போ எதுக்கு எங்களை கேட்குறீங்கிற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றாவே சண்டை போடுறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எர்பில்ல இருக்கக்கூடிய, அதாவது ஈராக்ல இருக்கிற எர்பில் தளங்கள்ல சரியான அட்டாக் 15 அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, முதல்ல இந்த தடவை தாக்குதல் எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா தரை வழியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால அவங்க தரை வழிக்கு தயாராகிறாங்களா, அவங்க அங்கே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில தகவல்கள் எர்பில்ல இருந்து என்ன பண்றாங்க, தரை வழிக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க மூவ் ஆறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துட்டு இருக்கிறதுனால தான் ஈரான் ஃபர்ஸ்ட் அங்கேயே டார்கெட் பண்ணியிருக்காங்க, சரியான அட்டாக் பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஈராக்கு, சிரியா, அதுக்கப்புறம் பார்த்தா UAE 3 பகுதிகளிலையும் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கக்கூடிய ஆட்கள், ஈரானை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் UAE ஏற்கனவே இந்த ஒபேக்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அரபு நாடுகளுடைய அந்த எண்ணெய் வர்த்தகத்திலிருந்து பிரிஞ்சு போனனால இப்போ ஏற்கனவே UAEக்கு பிரச்சனை, நிறைய அடி வாங்கிட்டாங்க ஈரான்ட்ட. இப்போ இன்னும் எச்சா வாங்குவாங்க. ஏன்னா அரபு நாடுகள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனால் எந்த அரபு நாடுகள் கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டாங்க. UAEக்கு என்ன ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருவாங்களா. இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேசரில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை கொண்டு வச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளாக டெஸ்டிங்கில் தான் இருந்துட்டுருந்துச்சு. இது என்ன ஒரு முக்கியமான கருவின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட் சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம். தாட் சிஸ்டம் என்ன பண்ணும், எங்கிருந்து வந்தாலும் அதை கண்டுபிடிச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளை போட்டு தாக்கும். இப்போ இந்த எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் அங்கே பிரச்சனை. தாட் சிஸ்டம் கொண்டு வச்சாலும் அதுக்கு போடக்கூடிய ஏவுகணைகள் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாதான் ஒவ்வொரு ஏவுகணைக்கும். அப்போ எவ்வளோ டாலர் செலவு பண்ணி அந்த ஏவுகணையெல்லாம் தயாரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 300 அவ்வளோதான் தயாரிச்சிருப்பாங்க. எச்சா தயாரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அதுக்கு மேலே தயாரிக்க முடியாது. ஒவ்வொரு ஏவுகணை தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆகுமாமா. 1 வாரம் ஆகும், 7 நாள் ஆகும். நம்ம 4 நாளைக்கு ஒரு தடவை தான் இதை தயாரிக்க முடியும். அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிறதுக்கே அது டைம் இருக்காமா. இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன போரா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அளவா தயாரிச்சு எல்லா பக்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு போர் வருது. அது ஒரு தளம் இல்லை, எல்லா தளத்திலுமே மத்திய கிழக்குல வருதுங்கும் போது எல்லா தளங்கள்ல இருக்கக்கூடிய தாட் சிஸ்டத்துடைய ரேடாரையும் அடிச்சிட்டாங்க ஈரானு. அது இல்லாமல் அங்கிருந்த அந்த ஏவுகணைகள் இருக்கு பாருங்க, தாட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளும் தீர்ந்துருச்சு. அதனால தான் சவுதி என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அமெரிக்கா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சவுதியுடைய பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் என்ன சொன்னார்னு பார்த்தா, அமெரிக்கா இஸ்ரேலுக்காவது உதவுது, எங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. UAE என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாற்றுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கோம், இல்லாட்டா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் போயிட்டா ஈரான் எங்களை அடிக்க மாட்டாங்க, நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. UAE சொல்லிட்டாங்க. அதனால தான் UAEக்கு இந்த ரேடார் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இது இதுவரை டெஸ்டிங்கில் தான் இருந்துச்சு. இந்த தடவை சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு கூட அவங்களுக்கே தெரியாது. ஈரான் அடிக்கும் போது தான் தெரியும். தாட் சிஸ்டமே அடி வாங்குச்சு இந்த தடவை. 1 2 கிடையாது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு 8
தாட் சிஸ்டம் இந்த அடி வாங்கியிருக்கு. 8 தாட் சிஸ்டமே அடி வாங்கியிருக்கு. அதுதான் இருக்கிறதுல நம்பர் 1ன்னு சொன்ன இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரேடாரில் வந்து இயக்கக்கூடியதை கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, இந்த லேசர் பீமில் வந்து இயக்குறாங்க இவங்க. அந்த லேசர் பீமில் இயக்கிறனால இப்போ ஒரு ஏவுகணை செய்யறதுக்குன்னு ஒரு டைம் ஆகும்ல, அதுக்குன்னு ஒரு காசு ஆகும்ல, அந்த டைமு காசெல்லாம் இதுக்காகாது. இது வந்து என்னன்னா அந்த லேசரில் வந்து அட்டாக் பண்ணுறது. இது எவ்வளோ காசு ஆகும் பார்த்தா 0.01 தான் வந்து உங்களுக்கு டாலரில் ஆகுங்கிறாங்க. ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறதுக்கும் செய்யாம விர்ச்சுவலாவே அட்டாக் பண்றதுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னாவே வந்து ஒரு மாதிரியான வேவா கிரியேட் பண்ணி லேசர்ல கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அதனால அதை விட 1000 மடங்கு 2000 மடங்கு இது விலை கம்மியா இருக்காமா. அதனால என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, ஈரான் எவ்வளவு ஏவுகணை அனுப்புனாலும் அதை அட்டாக் பண்ணிட்டே இதனால இருக்க முடியும். முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஈரான் ட்ரோன் அனுப்புவாங்க. இப்ப அவங்க ஒரு 100 அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல 90 ட்ரோன் தான் அனுப்புவாங்க, 10 தான் வந்து பேலஸ்டிக் அனுப்புவாங்க. இவங்க அந்த 90 ட்ரோனை அடிக்கிறதுக்கும் தாடை தான் பயன்படுத்துவாங்க, அந்த 10 பேலஸ்டிக்கை அடிக்கிறதுக்கும் தாடு தான் பயன்படுத்துவாங்க. அப்ப அது லோடானது தீந்து போனதுக்கு பிறகு அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல அப்படி இல்லை. நீங்க 90 அமிச்சாலும் சரி 2000 அமிச்சாலும் சரி நாங்கள் லேசர்ல தான் அடிச்சுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மில்லியன் கணக்கான டாலர்ல செலவில்லை, வெறும் சும்மா ஒரு கரண்ட் பில் மாதிரி தான் வந்து என்ன ஆகுமாமா, அதுக்கு செலவு வருமாமா. இப்படி அடிச்சா எத்தனை வேணா அடிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இதை வந்து களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது UAE-ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. யோசிச்சுக்கோங்க, UAE-ல கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னாவே என்ன அர்த்தம், அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருச்சு ஈரான் அடிக்க போறாங்கன்ட்டு. அதனாலதான் இப்ப பரபரப்பா இது நடந்திருக்கு. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய உளவு தகவல்கள். அதாவது அவங்களுடைய உளவு ட்ரோன்கள் எப்போ பறக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து மத்திய கிழக்கில் இந்த போர் ஆரம்பிச்சப்பயே வந்து பறந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நல்ல அந்த போர் செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதிகமாக பறக்கும். அதுக்கப்புறம் போர் சமாதானம் வந்ததுலேருந்து இப்போ கம்மியாக தான் பறக்குது, 1-2 தான் பறந்துட்டு இருக்கு. ஆனால் நேத்திலிருந்து முந்தா நேற்று நான் கடந்த 48 மணி நேரமாக அந்த ஈரானுடைய வார்னிங் வந்ததுலேருந்து தெரிஞ்சிருச்சு ஈரான் அடிக்க போகிறாங்கன்ட்டு. ஏன்னா சமாதானத்துக்கே வராமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அடிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரோன்களை நிறைய அனுப்பி செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஈரானுக்குள்ளேயும் செக் பண்ணியிருக்காங்க, ஈராக்கு, அதுக்கப்புறம் சிரியா, அந்த எல்லை ஓரங்கள் ஃபுல்லா வந்து ட்ரோன்கள் பறந்து கொண்டே இருக்கு. இதுல இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ட்ரோன் அட்டாக்கே நடத்தப்பட்டிருக்கு. ஆனா நடத்தப்பட்டதுக்கு இன்னும் ஈரான் எதுவுமே சொல்லல. ஏற்கனவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, ஈரானே சொன்னாங்க கவலைப்படாதீங்க, இது நாங்களே டெஸ்டிங்காக தான் செஞ்சு பார்த்தோம் அப்படின்ட்டாங்க. வான் தடுப்புகள் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒன்றும் சொல்லாம இருக்காங்கன்னா ஒருவேளை அது டெஸ்டிங்காக செஞ்சு பார்த்துருக்கலாம், இல்ல அமெரிக்கா ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு தெரியல. அமெரிக்கா போற ஆரம்பிச்சா இவங்க பதில் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரோன் அட்டாக் மாதிரி தெரியுது, ஒரு சில இடத்துல மட்டும் நடந்திருக்குது அப்படிங்கிறது மூலமா ஈரானே டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்திருக்கக்கூடிய விளைவாக கூட இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சு. இருந்தாலும் பெரும் பரபரப்பே அது கொடுக்கல. அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய பரபரப்பே கொடுக்கல. ஆனா ஈரான் போய் ஈராக்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க பாருங்க, எர்பில்ல, அது ஒரு பெரும் பரபரப்பை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் அமெரிக்காவுடைய உளவு தகவல்கள் இப்போ வந்து சுற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இன்னும் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்துடும் சொல்லிட்டு ஆய்வாளர்களே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 அல்லது 2 நாள் அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லாக வேலையை பண்ணிட்டாங்க. ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி மாற்றி என்னென்ன பண்ணணுமோ போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஈரான் தெளிவாகவே வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவும் எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்கள் வந்து இவங்க வந்து கட்டுப்பட்டு வந்தாதான் பேசுவோமோ தவிர யுரேனியம் வாங்காமலாம் எங்களுக்கு சமாதானமே இல்லைன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இனி இல்லை. போர் இன்னும் 1 அல்லது 2 நாள்ல எந்த நேரம் வேணா தாக்குதல் செய்வாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈராக் மேல நடந்திருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்க, நம்ம அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.